வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை சிந்துபாத்தோடது. சிந்துபாத் அவரோட வாழ்க்கையில 7 கடற்பயணம் பண்ணியிருக்காரு. ஒவ்வொன்றும் பல சாகசங்கள் நிறைஞ்சது. இன்னைக்கு அவரோட முதல் கடல் பயணத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போலாம். பாக்தாத் நகரத்திலேயே சிந்துபாத்தோட அப்பா தான் மிகப்பெரிய பணக்காரர். அவர்கிட்ட நிறைய கப்பல் இருந்தது, அளவுக்கு அதிகமான செல்வம் இருந்தது. ஒரு நாள் சிந்துபாத்தோட அப்பா இறந்து போயிட்டாரு. அவரோட பணத்துக்கெல்லாம் ஒரே வாரிசா இருந்த சிந்துபாத் அந்த பணத்தை எப்படி பெருக்கிறதுன்னு யோசிக்காம அதை வச்சு நல்லா செலவு பண்ணிக்கிட்டே இருந்தாரு. பணத்தோட அருமையே அவருக்கு தெரியல. நல்ல விலை மதிப்பான ஆடைகளை போட்டுப்பாரு. நண்பர்களோட சேர்ந்து உல்லாச வாழ்வு வாழ்ந்ததால அவரோட பணம் எல்லாம் செலவாயிருச்சு. அவர் வீட்டுல நிறைய வேலைக்காரங்க இருப்பாங்க. அவர் மாளிகையில தினமும் விருந்து, அதுல பாட்டு நடனம் எல்லாம் நடக்கும். அவரோட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அதை நல்லா அனுபவிப்பாங்க. அவரோட அப்பா இறந்து 3 ஆண்டுகள் முடியறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட இருந்த 3/4 சொத்து காலியா போயிருச்சு. அப்பதான் அவருக்கு கொஞ்சம் தெளிவு வந்தது. அச்சோ, இன்னும் கொஞ்ச நாள்ல இதுவும் காலியா போயிரும், அப்ப நம்ம ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு அவர் யோசிச்சாரு. அவர் நண்பர்கள் கிட்ட போய், என்கிட்ட இனிமே பணம் இல்லை, இந்த மாதிரி விருந்துக்கு செலவழிக்கிறதுக்கு காசு இல்லை, அதனால எல்லாத்தையும் நிப்பாட்டிட போறேன், மிச்சம் இருக்கிற கொஞ்சம் உடைகள் எல்லாத்தையும் விற்று வர்ற பணத்துல ஏதாவது தொழில் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னதுதான் தாமதம். அத்தனை நண்பர்களும் அவரை விட்டு போயிட்டாங்க. யாரும் அவர் கூடவே இல்லை. அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, அச்சோ, இந்த உலகத்துல பணம் இல்லாம ஒருத்தனால எப்படி வாழ முடியும்? இந்த வறுமையை விட எனக்கு மரணமே மேலானது. ஆனா அப்படி ஒரு நிலைமைக்கு நான் போக மாட்டேன். எப்படியாவது தொழில் பண்ணி திரும்ப இழந்த அத்தனை காசையும் நான் சம்பாதிப்பேன் அப்படின்னு யோசித்த சிந்துபாத் அவரோட நிலம், வீடு அத்தனையும் வித்தாரு. வித்து அதுல வந்த காசை வச்சு கடற்பயணம் செல்லலாம் அப்படின்னு தீர்மானிச்சாரு. அதே மாதிரி காசும் சேர்த்து அந்த காசுல நிறைய பொருட்கள் வாங்கி கப்பல்ல ஏத்தி கடற்பயணத்தை ஆரம்பிச்சாரு. அதுதான் அவரோட முதல் கடற்பயணம். கப்பலும் புறப்பட்டுச்சு. எத்தனை பகல் எத்தனை இரவு போச்சுன்னே தெரியல. ஒரு தீவுல இருந்து இன்னொரு தீவு இப்படி போய்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு தீவுலையும் சிந்துபாத் அவரோட மற்ற வணிகர்களோட இறங்கி போய் அவரோட பொருட்களை எல்லாம் வித்து காசாக்கிக்கிட்டே வந்தாரு. கடைசியில ஒரு பெரிய நாடு, அந்த நாட்டுக்கு போய் இருக்கிற அத்தனை பொருளையும் பண்டமாற்று முறையால வித்து அதுக்கு வேற ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தாரு. அவருக்கு நல்ல லாபம் கிடைச்சிருந்தது. சரி, இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஊருக்கு திரும்பலாம் அப்படின்னு கப்பல்ல இருக்க மாலுமி தீர்மானிச்சாரு. கப்பலும் திரும்ப அவங்க ஊருக்கு வந்துட்டு இருந்தது. அப்ப அவங்க கண்ணுக்கு ஒரு தீவு தெரிஞ்சது. அந்த தீவுல நல்லா பச்சை பசேல்னு எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சது. சரி, இங்க கொஞ்ச நேரம் இறங்கி நம்ம எல்லாமே களைப்பு தீர ஓய்வெடுக்க வேண்டியதான் அப்படின்னு கப்பல்ல இருந்த எல்லாரும் யோசிச்சாங்க. கப்பலோட மாலுமி, அவர் தான் அந்த கப்பலை ஓட்டுறவரு. அவர் கப்பலை அந்த தீவுக்கு பக்கத்துல நிப்பாட்டினாரு. எல்லாரும் இறங்கி போனாங்க. கொஞ்சம் பேர் கடல்ல குளிச்சாங்க, கொஞ்சம் பேர் அவங்களோட துணியெல்லாம் துவைச்சாங்க. சில பேர் வேற என்ன அந்த தீவுல இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் நெருப்பு மூட்டி சமைக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க சமைக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த தீவு ஆட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் என்னன்னே தெரியல, என்னாச்சுன்னு ஒரே அதிர்ச்சியா இருந்தது. எல்லாரும் தரையில விழவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆபத்து ஆபத்து, எல்லாரும் ஓடுங்க அப்படின்னு ஓட ஆரம்பிச்சாங்க. கப்பல்ல இருந்து பார்த்த மாலுமிக்கு அப்பதான் உண்மையே தெரிஞ்சது. உடனே அவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு, நண்பர்களே எல்லாரும் ஓடி வந்துருங்க, இவ்வளவு நேரம் நீங்க தீவுன்னு நினைச்சிட்டு இருந்து தீவு இல்ல, ஒரு பெரிய திமிங்கலத்தோட முதுகு, அது அசைய ஆரம்பிச்சிருச்சு, சீக்கிரம் கப்பலுக்கு வாங்க அப்படின்னு மாலுமி கத்த ஆரம்பிச்சாரு. எல்லா வணிகர்களும் ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த திமிங்கலம் நல்லா ஆட ஆரம்பிச்சு கடலுக்குள்ள முங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த திமிங்கலம் ரொம்ப நாளா அங்க படுத்து கிடந்ததால அதோட முதுகுல மண் சேர்ந்து பாசி செடி எல்லாம் உண்டாயிருந்தது. அது ஒரு தீவு மாதிரி இருந்தது. ஆனா அந்த இடத்துல அவங்க உணவு தயாரிக்க ஆரம்பிச்சதுக்காக வச்ச நெருப்புல சூடு தாங்க முடியாம அது நகர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சிந்துபாத்தும் அந்த திமிங்கலத்து மேலேயே மாட்டிக்கிட்டாரு. கடலுக்கு கீழே ஆழமா போன திமிங்கலம் திரும்ப அவருக்கு மேல வந்தது. அப்ப சிந்துபாத் பக்கத்துல ஒரு மரக்கட்டை இருந்ததை பார்த்தாரு. அவர் எப்படியோ அந்த மரக்கட்டையை பிடிச்சு உயிர் தப்பிச்சிட்டாரு. ஆனா கப்பல் நகல ஆரம்பிச்சிருச்சு. மாலுமி கப்பல்ல இருந்த மத்தவங்களையாவது காப்பாத்தணும்னு யோசித்துட்டு கப்பலை ரொம்ப தூரம் நகட்டி ஓட்டிட்டு போயிட்டாரு.
சிந்துபாத் உயிர் பிழைச்சதை அவர் கவனிக்கவே இல்லை. சிந்துபாத் மரக்கட்டையை பிடிச்சுக்கிட்டே கடல் மேல மிதந்துட்டு இருந்தாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இரவு முழுவதும் அவர் அந்த கடல் மேல தான் இருந்தாரு. அலைகள் அவரை அங்கும் இங்கும் அசைச்சு பார்த்தது. அவர்கிட்ட பலமே இல்லை. சரி, நம்ம வாழ்வு முடிய போகுது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருந்தப்ப ஒரு பெரிய அலை அவரை அடிச்சு போய் இன்னொரு தீவுல போட்டுச்சு. ஒழுங்கா சாப்பாடு இல்லாததுனால சிந்துபாத் ரொம்ப பலவீனமா இருந்தாரு. எப்படியோ கஷ்டப்பட்டு எந்திரிச்சு அந்த தீவுல இருந்த பழம், காய்கறி எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு சாப்பிட்டாரு. அப்படியே கொஞ்சம் நடக்கவும் ஆரம்பிச்சாரு. கொஞ்ச தூரம் போனா ஒரு அழகான புல்வெளி இருந்தது. அதுல நிறைய குதிரைகள் எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது. சிந்துபாத் போய் ஒரு குதிரைய தடவி கொடுத்தாரு. சரிங்க, யாரோ மனுஷங்க இருக்காங்க, அப்ப எப்படியாவது நம்ம பிழைச்சிடலாம் அப்படின்னு சிந்துபாத் யோசித்தாரு. அப்ப பக்கத்துல இருந்த ஒரு குகையில இருந்து ஒரு ஆள் வெளியே வந்தாரு. யார் நீ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம சிந்துபாத்தை கேட்டாரு. சிந்துபாத்தும் அவரோட கதையெல்லாம் சொன்னாரு. அவர் உடனே சிந்துபாத்த அவர் அவர் இருந்த குகைக்குள்ள கூட்டிட்டு போனாரு. அங்க இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாருமே சிந்துபாத் கிட்ட அவரோட கதையை கேட்டு அவருக்கு உணவு, குடிப்பதற்கு தண்ணீர் எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நாங்க இந்த தீவோட அரசரோட குதிரை பணியாளர்கள். எங்க அரசர் ரொம்ப நல்லவர். இந்த குதிரை மேய்ச்சலுக்காக நாங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். நீயும் எங்களோட வா, எங்க அரசர்கிட்ட சொல்றேன், வேற ஏதாவது வேலை கொடுப்பாரு அப்படின்னு அவரை கூட்டிட்டு போனாங்க. சிந்துபாத்தும் அவங்களோட ஒரு குதிரை மேல ஏறி போனாரு. அரண்மனை அடைஞ்சு அரசர்கிட்ட அவரோட கதைய சொன்னாரு. அரசருக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால அவரை ரொம்ப அன்பா நடத்தினாரு. அந்த தீவுல இருந்த துறைமுகத்திற்கு அவரை பொறுப்பாளரா ஆக்குனாரு. பல்வேறு கப்பல்கள் அந்த துறைமுகத்துக்கு வரும். சிந்துபாத் தினமும் துறைமுகத்துக்கு போய் வர்ற கப்பல்களை சோதனையிட்டு அனுமதி கொடுப்பாரு. அந்த மாதிரி வந்த ஒவ்வொரு கப்பல்ல இருந்த வணிகர்கிட்டையும் சிந்துபாத் விசாரிப்பாரு. உங்களுக்கு பாக்தாத் நகரத்தை பத்தி தெரியுமா, ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. ஆனா யாருக்குமே அந்த நகரத்தை பத்தி தெரியல. அப்ப ஒரு நாள் ஒரு பெரிய கப்பல் அந்த துறைமுகத்துக்கு வந்தது. அதுல நிறைய வணிகர்கள் இருந்தாங்க, நிறைய பொருட்களும் இருந்தது. அப்ப சிந்துபாத் அந்த பொருட்களை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, அதுல இருந்து சில பொருட்கள் அவரோடது, அவர் பழைய கப்பல்ல விட்டுட்டு போன பொருட்கள் அப்படின்னு. உடனே கப்பல் மாலுமியை கூப்பிட்டு, நீங்க தானே நான் பழைய கப்பல்ல வந்த என்னோட மாலுமி, என்ன ஞாபகம் இருக்கா, நான் தான் சிந்துபாத் அப்படின்னு சொன்னாரு. கப்பல் மாலுமிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏமாத்தாதீங்க, இந்த காசுக்காக சிந்துபாத் இறந்துட்டாரு, அவர் கடல்ல மூழ்கி இறந்துட்டாரு. நான் இந்த பணத்தை கொண்டு போய் சிந்துபாத்தோட குடும்பத்திற்கு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு மாலுமி சொன்னாரு. சிந்துபாத் அவர்கிட்ட, ஐயா என்ன ஞாபகம் இல்லையா, என்னோட கதையை கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் கப்பல்ல பரப்பட்டதுலேருந்து நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் கப்பல் மாலுமிக்கு சொன்னாரு. அப்பதான் மாலுமிக்கு தெரிஞ்சது, ஆமா இவர் தான் சிந்துபாத் அப்படின்னு. ரொம்ப மகிழ்ச்சியோட, ஐயா நீங்க என்ன உயிரோட தான் இருக்கீங்களா, கடவுள் தான் உங்களை காப்பாத்திருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அவரை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. சிந்துபாத் அரண்மனைக்கு அரசர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி அரசர்கிட்ட இருந்து விடை பெற்றாரு. அரசரும் அவருக்கு அன்பளிப்பா சில பொருட்கள் கொடுத்தாரு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திரும்ப அந்த கப்பல்லையே ஏறி அவரோட வீட்டுக்கு வந்தாரு. அவரோட நண்பர்களும் உறவினர்களும் அவர் கடல் பயணத்தை முடிச்சு வந்துட்டாருன்னு தெரிஞ்சோனே அவரை பார்க்க வந்தாங்க. எல்லாரும் அவர்கிட்ட பாராட்டினாங்க. இந்த கடற்பயணத்தால 100,000 பொற்காசுகள் நம்ம சிந்துபாத்துக்கு கிடைச்சது. அவர் இழந்த வீட்டை அவர் திரும்பவும் வாங்கினாரு. நிறைய வேலையாட்களை நியமிச்சாரு. அவரோட குடும்பத்தோட சந்தோஷமா அவரோட வாழ்க்கையை தொடர்ந்தாரு. இதோட சிந்துபாத்தோட முதல் கடற்பயணம் நிறைவடைந்தது. இப்ப நம்ம அடுத்த பயணத்துல பார்க்கலாம். இப்போதைக்கு டாடா.